செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். நீ இன்னும் போலியா பார்வதி? நீங்க தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தத பார்த்தேன். அதனால நான் கொஞ்ச நேரம் உங்க காலை அமுக்கி விடுறேம்மா. நல்ல தூக்கம் வரும். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டைம் ஆச்சு, நீ போய் படுமா. எங்கள மாதிரி இருக்கிற எத்தனையோ குடும்பங்க நிம்மதியா தூங்கறதுக்கு காரணம் நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தத பார்த்துட்டு என்னால எப்படிமா நிம்மதியா போய் தூங்க முடியும்? உங்களுக்கு கால் புடிச்சு விட்டு தூங்க வைக்கிறத நான் பாக்கியமா நினைக்கிறேன். அனுமதி கொடுங்கம்மா. உன் இஷ்டப்படி செய். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நடந்த உண்மையை மறைச்சிட்டு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் கடவுளா நினைச்சு கும்பிடுற உங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கலம்மா. அத நினைச்சு குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கம்மா. கட்டாயத்துக்காக கொஞ்ச நேரம் நடிக்க போய் இப்ப நாள் முழுக்க உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கம்மா. என்னால முடியலம்மா. என்னால முடியல. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க. உன்னை பார்த்து பேசுற அளவுக்கு என் அம்மா முகத்தை பார்த்து பேச முடியல. எனக்கும் அம்மாக்கும் நடுவுல கண்ணுக்கே தெரியாம ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சு. அதுக்கு காரணம் பார்வதி கூட நடந்த டெமோ கல்யாணம். அம்மா கிழிச்சு கோட்டை தாண்டாதனா இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். அம்மா முகத்தை பார்த்து பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கு. குற்ற உணர்ச்சியில
உடம்பு கூனி குறுகி போயிடுது. என் மக மாதிரி வருமான்னு என்ன நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல கறி பூசிட்டமேன்னு வேதனையா இருக்கு. பார்வதி, ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் இப்ப அழுதுகிட்டே வர? என்னால மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச முடியாது சின்னையா. அதுவும் இல்லாம அம்மா சாமி மாதிரி அவங்க கிட்ட உண்மையை மறைச்சுக்கிட்டு எப்பவும் போல என்னால சாதாரணமா இருக்க முடியாது. பார்வதி, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நீ ஒன்னும் அம்மாக்கு துரோகம் பண்ணலையே. ரிலாக்ஸா இரு. துரோகத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல சின்னையா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான விசுவாசமா நடந்துக்கலன்னா கூட அது துரோகம்தான். 25 வருஷத்துல எங்க அப்பாவோட விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசுதான் அம்மா என் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்துறாங்க. அப்படிப்பட்ட சுந்தரத்துக்கு மகளா பிறந்த என்னால அம்மாவுக்கு விசுவாசமா நடந்துக்க முடியாத சூழல் உருவாயிடுச்சு. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இது வரைக்கும் மனச கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா இருந்த. இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது சின்னையா. என்ன நடந்தாலும் சரி, அம்மா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் உண்மையை அம்மா கிட்ட சொல்லிட போறேன். பார்வதி, திடீர்னு இப்படி முடிவெடுக்கிறதுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? சொல்லு பார்வதி, என்ன காரணம்? பெரியயாதான் காரணம். என்ன சொல்ற பார்வதி? வெளிநாட்டுக்காரங்க முன்னாடி பெரியயா தலகுனிய கூடாதுன்னு தான் நான் அவர் கூட கல்யாண பொண்ணா நடிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மா கிட்ட உண்மையை மறைச்ச குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்க சின்னையா. அதனால்தான் இந்த வீட்டை விட்டு போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். தூங்கிட்டு இருக்கிற அம்மாவோட கால தொட்டு கும்பிட்டு மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டேன். பெரியயாவ பாக்கலான்னு அவர் ரூமுக்கு போனப்போ அவரும் என்ன மாதிரியே அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோன்னு குற்ற உணர்ச்சியில வேதனையோட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பெரியயா மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும். நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் சின்னையா. இல்ல பார்வதி, நீ தப்பு கணக்கு போடுற. ப்ரோ மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நினைச்சு நீ அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அது தண்ணியில விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன காப்பாத்துறங்கிற பேர்ல தூக்கி நெருப்புல வீசுறதுக்கு சமம். ப்ரோ மேல அம்மா அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மா மனசுல ப்ரோ ஒரு ஐக்கானா இருக்காரு. இந்த உண்மையை போய் நீ சொன்னீன்னா அந்த அதிர்ச்சியிலேயே அம்மா உயிரை விட்டுருவாங்க, இல்ல நடப்பணமாயிருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு பார்வதி. அவசரப்பட்டு முடிவெடுத்து ஆபத்து உண்டாக்கிக்காத. ப்ரோ கிட்ட நான் பேசுறேன், சரியா? இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா கிட்ட உண்மையை மறைச்சு வேதனை அனுபவிக்கிறது சின்னையா? உன்னோட கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணு பார்வதி. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். இன்னும் உன்னோட கல்யாணத்துக்கு 4-5 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? ப்ரோ கிட்ட நான் பேசுறேன். சரிங்க சின்னையா. தேங்க்ஸ் பார்வதி. இப்பவே போய் ப்ரோவை பார்த்து நான் பேசுறேன். நீ போ பார்வதி.
என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் லோக கண்ணோட தான் பேசிட்டு இருந்தியா? ஆமாண்டா, அந்த கண்ணோட பேசிட்டு இருந்தா என் மனசுல இருக்க பாரம் குறையும். அப்படி என்ன ப்ரோ உன் மனசுல பாரம்? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? பார்வதியோட டெமோ கல்யாணத்துல நான் மாப்பிள்ளையானது அம்மா கிட்ட மறைச்சிட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? முடியலடா. நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலான் இருக்கேன். ப்ரோ பொறுமையா இரு ப்ரோ, அவசரப்படாத. இல்லடா, அம்மாவோட பெர்மிஷனோட நான் நடிச்சிருக்கணும். இல்ல ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால அப்போது நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்பு அம்மாவுக்கும் எனக்கும் நடுவுல விளைவை ஏற்படுத்திடுமோன்னு பயமா இருக்கு. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நானே போய் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒருவேளை அது நமக்கு நல்லதா முடியலாம், பார்வதிக்கு கெட்டதா முடிஞ்சிருச்சுன்னா? இன்னும் 4-5 நாள்ல பார்வதிக்கு கல்யாணம். நீ இந்த உண்மையை சொல்ல போய் அம்மா பார்வதி கல்யாணத்துல அவசரப்பட்டு தப்பா முடிவெடுத்துட்டாங்கன்னா பார்வதி வாழ்க்கை பாதிச்சிடும் ப்ரோ. ஆரம்பத்துல இருந்தே அம்மாக்கும் பார்வதிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்மூத்தா இல்ல ப்ரோ. கொஞ்சம் பொறுமையா இரு, பார்வதி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மத்த முடிவு எடுத்துக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா அது ரெடியா அதை முடிவு எடுத்துருவாங்க. நீ சொன்ன மாதிரி பார்வதி கல்யாணம் முடியட்டும். ஓகே ப்ரோ, குட் நைட். குட் நைட். அம்மாடி, தாலியை கட்டி கொடுமா. என்னம்மா முடிக்கிற? அவ்வளவுதான், ஷூட்டிங் முடிஞ்சிடுத்து. தாலியை கட்டி கொடுத்துட்டோம், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன யோசிக்கிற? தாலியை என் கையில கொடுமா.
ஹலோ 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 சரியா கேட்கல, கொஞ்சம் லைன்ல இருக்கணும், வெளியே வரேன். ஹலோ ஹலோ சரியா கேட்கலையே. ஹலோ 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 கேக்குதா? இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுக்கும் பெருமை சேர்க்கறதே இந்த தாலிதான். போலியா நடந்த ஒரு கல்யாணத்துல பயன்படுத்தின ஒரு சாதாரண மஞ்ச கயிறா நினைச்சு இத மண்ணுல தூக்கி எறிய மனசில்ல எனக்கு. அதனாலதான் பொக்கிஷமா பத்திரமா நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணும் தாலிக்கு கொடுக்கிற மரியாதையை தான் நான் இதுக்கு கொடுத்திருக்கேன்.